ஹாய் ஃப்ரான்ஸ், ப்ரைஸ் லோட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 43வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். என்ன சட்டம்னா, யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறோம் ஃப்ரான்ஸ், யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது, கலாய்க்கக்கூடாது, ஓட்டக்கூடாது, அது மாதிரி ஃப்ரான்ஸ். ஓகே ஃப்ரான்ஸ், நம்ம இப்போது போல் ஒரு குட்டி பாடு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். வாங்க ஃப்ரான்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரான்ஸ். வாங்க. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். வாசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு டைம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல் அடிச்சிக்கின்னு, எப்போ பார்த்தாலும் ஓட்டிக்கின்னு கலாச்சிக்கின்னு, எப்போ பரியாசம் பண்ணுறவனை நீ என்ன பண்ணாத, கடிந்து கொள்ளாதப்பா. அவனை போய் கண்டித்து அவனுக்கு சொல்லாத, அவன் உன்னை பகைப்பான், உன்னை கேவலப்படுத்துவான், உன்னை அதுமாரி பகைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். யாரெல்லாம் ஞானமாக இருக்கிறாங்களோ, உண்மை நீதியாக ஒத்தமாக இருக்கிறோம், அவங்களை கடிந்து கொள்ள, தவறு செய்யும்போது அவன் கடிந்து கொள்ப்பா. அப்போது அவன் என்ன பண்ணுவான், உன்னை பரியாசக்காரனை போல் உன்னை பகைக்க மாட்டான், அவன் உன்னை நேசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தோட கருத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன தாட்ஸும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தாட்ஸ்னா, யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது, கலாய்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏதோ ஒரு பாவத்தில் வீழ்ந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள் வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான்னு ஒரு வசனமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு நம்ம நண்பர்களோ இல்லை நம்ம சில ஃபாஸ்டர்மார்கள், சில ஊழிய செய்கிறவங்க, அவங்க சிறு தவறில் ஏதோ ஒரு பாகத்தில் வீழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தவறே செஞ்சுட்டு போய் தாவிது போல் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பாவத்தில் வீழ்ந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டித்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு அப்பயும் தெரியும், இவன் சீன் போட்டிருந்தான், இவன் அப்படி ஒத்த மாரி பேசினேன், பாத்தியா வீட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு 2 தாட்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது, பரியாசம் எப்போ செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தர் பாவத்தில் விழும்போது, தெரியுதோ தெரியாமல் பாவத்தில் விழும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கண்டிக்கணும், அவங்கள எச்சரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டு பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சமாரி ஸ்திரீ தேடி ஏசப்ப போகிறாரு. அந்த சமாரி ஸ்திரீ ஏற்கனவே 5 கணவரோடு வாழ்ந்தவங்க, 6வது கணவரோடு வாழ்ந்துருக்காங்க. ஏசப்பா அவங்கள பேசி அவங்களுக்கு ரட்சி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி பார்த்தா, ஒரு விபச்சாரம் பண்ணுகிற ஒரு மகன் என்ன பண்ண, கையும் காலமாக பிடிச்சி வந்துடுறாங்க, கல் எரிஞ்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அந்த பரிசெயரை சேர்ந்து
ஏசப்பனை கொண்டு வராங்க. ஏசப்பனை சொல்கிறாரு, அந்த டைமில் அந்த அந்த அவங்க ஆக்கிரதி அவங்கள தண்டிக்காம அந்த அந்த பெண்மணி பார்த்து ஏசப்ப சொல்கிறாரு, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தகப்பனுடைய மனைவியே ஒருத்தர் தவறாக வைத்திருக்கிறாரு. அந்த டைமில் பவுல் வந்து அதை கண்டித்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் மனம் திரும்பும் போது 2 கொரிந்தியர் 16 அவர் மனம் திரும்பும் போது அவர் ஏற்றுக்கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் மனம் திரும்பிட்டாரு, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏன் இந்த தாசம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம தெரிஞ்ச பாவத்தை போய் வீக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சுச்சுவேஷன் இல்லை, அதாவது வளர்ந்த ஒரு காலத்தில், அதாவது 15-20 வருஷம் ஆயம் பாவத்தில் இருந்தால் அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 4 வருஷம் 3 வருஷம் அடிச்சுக்கிட்டு வராங்கன்னா சின்ன விஷயத்தில் ஒரு பொய் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாவத்தில் சட்டங்கள் பார்த்தோம், ஏதோ ஒரு பாவத்தில் வீழ்ந்துருவார். நம்ம என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அவன் வீழ்ந்துட உடனே நம்ம என்ன பண்ண முடியும், மற்ற ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுங்க கேட்ட எல்லார்ட்டையும் எனக்கு தெரியும்டா அவன் ஓவர் சீன் போட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி அவர் மனம் திரும்பி வரத்துக்கு இவங்களே ஒரு தடையாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஒன் பர்ஃபெக்ட் இந்த வேர்ல்டு. இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில விஷயத்தில் தவறி வீழ்ந்து எழும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சோதனையே வரலன்னா எக்ஸாம் இல்லைனா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது போல் வாழ்க்கையில் சோதனைகள் ஏதோ பாவ இச்சைகள் வரும்போது சிலர் அந்த வீழ்ந்துருவாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், கட்சி போட்டு 15-20 வருஷம் கழிச்சு இல்லை, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அதுமாரி ஆரம்ப ஸ்டேஜில் வீழும்போது அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு கண்டித்து அவங்கள சரி செய்யணும். அதை விட்டுட்டு அவங்க எல்லாரும் மத்தியில் போயிட்டு சில ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, விசுவாசி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த சபை முழுவதும் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த விசுவாசி சர்ச்சை விட்டா ஓடி போயிடும். இவங்களே தட்டி விட்ற மாதிரி இவங்க பரியாசம் பண்ணுறது கிண்டல் பண்ணுறதை பார்த்து அவங்க மனசில் சர்ச்சையே தேவை சர்ச்சை விட்டே போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆவுக்கு இருக்கலாமோ ரசிப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க, தேவையான ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களும் பரியாசம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசி ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி மெசேஜ் கொடுக்கும்போது அப்படியே வச்சு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்கள மன்னிக்கணும், அவங்கள பரியாசம் பண்ணாமல் அவங்களை எடுத்து கண்டித்து அவங்களோட உணர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம்னா ஃபஸ்ட்டு பாவத்தை விழும்போது அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடவுளே அப்படின்னு பார்த்தா உலகத்தில் எல்லாம் நிறைய துன்மார்க்கம் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் மனம் திரும்பி சத்தியத்தை அறிவு அடைந்தாங்க, ரட்சிக்கப்பட உத்தமர்கள உண்மையுள்ள வாயை தான் கடவுள் வந்து இது வரலையும் அவர் பொறுமையாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது தப்பு என்னன்னா வியாதி. ஒரு சிலர் 2வது பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 2வது என்னன்னா வியாதி வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அதுதான் அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க. இவன் அப்பவே தெரியும் இந்த அவன் அந்த பாவம் பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவனுக்கு வியாதி இருந்துச்சு பார்த்தியா, எனக்கு அப்பவே தெரியும் அவன் சுட்டம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் யோபுக்கு வந்து 3 ஃப்ரெண்டு வந்து எரியிற நெருப்புல திருப்பி எண்ணெய் ஊத்துற மாதிரி குத்தி காய கொடுத்து, ஏன்னா அவங்களே 1008 பிரச்சனை இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே மன வியாகுலத்தில் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்கள போய் இன்னும் நீ செஞ்ச பாவம் தான், நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதனால உனக்கு வியாதி வந்துச்சு. யோபு சொன்ன 3 ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு வியாதி வந்துச்சு, உனக்கு இப்படி தான் நடக்கும், நீ மனம் திரும்பு, நீ பார்த்துட்டு மனம் திரும்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்கிற விதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்பா ஒரு தகப்பனை போன தப்பில்லை தவறு செஞ்சுட்டா அவனை கண்டிச்சு ஒன்று தான் இருக்கும். அதுக்கோசம் கிண்டல் பண்ணி எல்லாம் 10 பேர்கிட்ட போயிட்டு அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன தாசம் ஃப்ரெண்ட்ஸ், யார் பரியாசம் பண்ணக்கூடாது, கிண்டல் கேலி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவங்க ரட்சிப்பு தடையாக, ஃபர்ஸ்ட் அவங்க ரட்சிப்பு தடையாக இருக்கும், 2வது அவங்க பின்மாட்டத்துக்கு போகாது வையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து இன்னும் மெச்சூராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா ஆவிக்கிற வகையில் 20-25 வருஷம் ஆகி நம்ம யாரையும் அதுமாதிரி பரியாசம் பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் சொல்கிற விதத்தில் பொறுமையை எடுத்து சொல்லி கண்டித்து உணர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே வாய்ப்பு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்ன மாதிரி இன்னும் யாரும் உலகத்தில் பிறக்கும்போது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சில காரியங்கள் கற்றுக்கொண்டு வரும்போது தான் அவங்க ஒரு 40 வயசு அதுமாரி வரும்போது 40-45 வயசு வரும்போது தான் அவங்க மெச்சூரிட்டி ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வளர்ந்து வருகிற விசுவாசிகள் பாவத்து விழும்போது இல்லை எதுவும் வியாதியோ எதுவும் பிரச்சனையோ வரும்போது அவங்களை கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று 15-20 வருஷம் ஆகி ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க சபை விட்டு கூட அமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷம் ரச்சிப்படி 20 வருஷம் ஆச்சுன்னா பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். கடவுள் வந்து பச்சிக்கு அக்னி இருக்கிறாரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப காலத்தில் 2-3 வருஷம் வரும்போது சில தவறு வந்தாலும் அவங்க மன்னிச்சுட்டு அவங்க ஆலோசனை பயன்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது, எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம கண்டித்து அவங்க நல்வழிப்படுத்தி அவங்க நல்லா வாழ வச்சு
அழகு பார்த்து நம்மளும் நல்லா சந்தோஷமாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் ப்ரோஜ்மன் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.